தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை எடுத்துக்கொண்டால் 30 பிரிவுகள் இருக்கிறது. அதில் 5 பிரிவுகள் குறிப்பாக புலனாய்வு மற்றும் உள்துறை சம்பந்தப்பட்ட பிரிவுகள். இதில் இருக்கிற SBCID தான் நம்முடைய கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கிறது. எவ்வளோ பேர் வருவார்கள், எங்கே கூட்டம் நடக்குது, கோட்பாடுகள், போக்குவரத்துன்னு சொல்றது. இப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கூட்டத்திற்கு வருவதற்கு 5-6 மணி நேரம் சொன்ன நேரத்தை விட தேவைப்படுகின்றது என்றால் எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிகமாக கூட்டம் இருப்பதாக அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஏன் உயர் அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் முறையாக சரியாக தகவல் கொடுக்கவில்லை? அப்படி ஒருவேளை இருந்திருக்குமே ஆனால் சரியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கலாமே என்ற கேள்வி எழுகிறது. அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுத்திருக்கலாமே என்ற கேள்வி எழுகிறது. இன்றைக்கு இறந்த குடும்பங்களுடைய நிலை என்ன என்று நான் கேட்க விரும்புகிறேன். தமிழக அரசுதான் இதற்கு பதில் கூற வேண்டும். நியாயமான விசாரணை தேவை என்று நேற்றே கூறினோம். விசாரணை நடுநிலையோடு நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட சம்பவம் இதுவே கடைசியாக இருக்க வேண்டும். அங்க போ ஜிஹெச் போறோம் சார். நீங்க சொல்றேன், ஏன், எப்படி, எதற்கு உண்மை நிலை வெளிவர வேண்டும் என்பது சாதாரண மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். பல சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுகிறது. ஆம்புலன்ஸ் போய்த்தான் ஆகணும். ஆம்புலன்ஸ் அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த ஆம்புலன்ஸ் போனது சரியா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வருது. மின்வெட்டு நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது போல கேள்விக்குறிகளுக்கெல்லாம் பதில் கூட வேண்டிய அவசியம், கடமை அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது. அதற்கு தான் அந்த சந்தேகம்லாம் போகிறதுக்கு தான் நிதி விசாரணை. அரசும் காவல்துறையும் திட்டமிட்டு தான் இந்த இடத்தை நிதி விசாரணை என்று ஒன்று இருக்கிறது. உண்மை நிலை நடுநிலையோடு விசாரணையிலே வெளிவரும் என்று நான் நம்புகிறேன். தீர்ப்பை நாங்கள் சொல்ல முடியாது இல்லையா? சந்தேகங்கள் மக்கள் சொல்றாங்க. சந்தேகத்தின் அடிப்படையிலே தீர்ப்பு நியாயமாக எதிரொலி